நல்லா இருக்கு. டைட்டில், தம்ப்நெயில்லாம் நல்லா இருக்கும். ரியாலிட்டியும் அதுதான். சரியா? ரியாலிட்டியும் அதுதான். இதனால தான் சொல்றது, உங்களுடைய ப்ராஃபிட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்கில்லுல ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் சொல்றது. ஓகேவா? பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப பரவால்ல ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான ஒரு வீடியோவா தான் இருக்கும். எப்பவுமே சொல்ற மாரி தான். விருப்பம் இருந்தா ஃபுல்லா பாருங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ குடுக்கும். அப்படி குடுக்கல அப்படின்னா, நீங்க ஏதோ மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எடுத்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சந்தேகங்கள் மட்டும். சரியா? ஸோ ரொம்ப மோசங்க. சீரியஸா சொல்றேன். ஜூன் ரொம்ப மோசங்க. அப்படின்னு ஃபீல் பண்றது நெறைய பேர் இருக்கலாம். கரெக்ட்டா? ஓப்பனா பேசுவோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஜூன் வந்து வொர்ஸ்ட்டுங்க. ட்ரேடே பண்ண முடியல. எரிச்சலா இருக்கு அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கு. ஆனா ஜூன் என்ன கத்துக் குடுத்துச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்றதுக்கு இங்க யாரும் இல்லை. ஓகேவா? ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க எடுத்துக்கங்களேன் ஜூன் மாசம் ஃபுல்லா எடுத்துக்கங்களேன். நீங்க எப்ப எந்த டேட்னாலும் எடுத்துக்கங்க. போன வாரம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எடுத்துக்கங்களேன். ஒண்ணுமே கிடையாது. சரியா? சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. சரியா? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இல்லாட்டி ஃபுல்லா சைடு வேஸ் அப்புறம் அப்புறம் ஒரு ட்ரேடு அதெல்லாம் நேத்து போட்ட வீடியோல நேத்து போட்ட வீடியோல 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். 3 மணிக்கு மேல ட்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு. இங்க வர சரியா 3 மணிக்கு மேல தான். இந்த பாருங்க 3 மணிக்கு இன்னைக்கு பாருங்க 3 மணிக்கு சரியா? ஸோ இத பேசாம மார்க்கெட்ட மொத்தமா ஃபுல்லாவே வந்து 3 டூ 3:30 மட்டும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா 3 மணிக்கு உங்களால ஆர்டரும் போட முடியாது. ஒருவேளை இங்க 2:59க்கு உங்களுடைய ஆர்டர் தப்பா இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட்டா மொத்தமா போயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஜூன்ல இருக்கு. கரெக்டா? நீங்க ஆனால் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மார்க்கெட் ஆஃப்டர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ட்ரேட்ஸ் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங்காக எடுத்துக்குமே 945ல இருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 70 பாயிண்ட் கரெக்டா 60-70 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. எப்போ 11:30 வரைக்கும். சரியா? 11:30 வரைக்கும். அதே மாதிரி 11:30ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இதை நீங்க சைடு வேஸ்ன்னு எடுத்துப்பீங்களா இல்ல வந்து ட்ரெண்டி மார்க்கெட் அப்படின்னு எடுத்துப்பீங்களா? பேசிக்கா சைடு வேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்லயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக்கா இப்படி இப்படி போயிட்டு வர்றதுதான். பட் இது என்ன தெரியுமா? இப்படி போகுது இப்படி வருது, இப்படி போகுது இப்படி வருது, இப்படி போகுது இப்படி வருது. சரியா? இப்படி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் விக்காவும் இருக்கு. ஸோ இந்த விக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த விக் வந்து எதை சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பையருக்கும் செல்லருக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து சொல்லும். இப்போ 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்கா விக் இருக்கு அப்படின்னாலே பையரும் செல்லரும் அந்த பிரைஸ்க்கு அக்ரி பண்ணல. 2 பேரும் ஃபைட் பண்றாங்க. செல்லரும் டாமினேட் பண்றாங்க, பையரும் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல இல்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து பெரிய விக்கா இருக்கு ஒரு சைடுல மட்டும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பையர் தான் அங்க டாமினேட் பண்றாங்க. அதாவது இப்போ கீழே இருக்கிற பட்சத்துல மேல இருந்துச்சு அப்படின்னா செல்லர் தான் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன ட்ரேட் எடுக்கலாம்னா பை ட்ரேட் எடுக்கலாம். ஓகே பட் ஈவன் தோ இவ்வளவு அனலைசிஸ்லாம் கரெக்டா இருந்து எல்லாம் எல்லாம் இருந்தாலும் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 9:50க்கு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ. இல்ல வந்து இந்த இந்த ட்ரேட் எடுத்துக்கோ. இதுதான் பெருசா இருக்கு. கரெக்டா? ஒரு 11 மணிக்கு சரியா? 11:10க்கு நீங்க ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. செல் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி இண்டெக்ஸ்ல சரியா? நிஃப்டி இண்டெக்ஸ்ல இது எக்காரணத்தை கொண்டும் ஐ எம் நாட் கிவிங் எனி ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். திஸ் வில் நாட் கிவ் எனி ப்ராமிஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். சரியா? பாருங்க நீங்க வந்து எடுக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு 11:10ல இருந்து மார்க்கெட் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80-90 பாயிண்ட் கரெக்டா? எப்போ 11:10ல இருந்து 3:30க்கு முடியறப்ப. பட் இதே இது நீங்க ஆப்ஷன் பிரீமியம்ல போயிட்டு 11:10 எடுத்து பாக்குறீங்க. சரியா? 11:10 எடுத்து பாக்குறீங்க. எங்க இருக்கு? இந்த இருக்கு. கரெக்டா? உங்களுக்கு மூவ் ஆனது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட் கரெக்டா? இதை நம்பி நிறைய பேர் உட்கார்ந்து மாத்தி மாத்தி கால் ஆப்ஷன் போடுறாங்க, புட் ஆப்ஷனை போடுறாங்க, என்ட்ரி எடுக்கிறாங்க, எக்ஸிட் ஆகுறாங்க, ஸ்டாப் லாஸ் அடிக்குது போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். மார்க்கெட்ல 50,000 இல்ல 1,00,000 கூட லாஸ் ஆகி ட்ரேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பட் இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. ஸோ பேசிக்கா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்டர் ட்ரேடிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் எதுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து முடிஞ்சிடும். இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சுன்னா நீங்க புதன்கிழமை செவ்வாய்க்கிழமையோட சார்ட்டை செக் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ இந்த சார்ட்டை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்க என்ன மாதிரி தப்பு பண்றீங்க, என்ன மாதிரி உங்க என்ட்ரியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ண போறோம். சரியா? இது வந்து
பேசிக்காக இந்த குரூப்ஸ் டிஸ்கஷன்ல வந்து நான் வந்து ஒத்து வர மாட்டேன். ஏன் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு 10 பேர்கிட்ட ஃபீஸ் வாங்கி நான் வந்து குரூப்பா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு லாபத்தை கொடுக்கும். எப்படி எனக்கு இது லாபத்தை கொடுக்கும். பட் உங்களுக்கு ஏதாவது லாபம் கொடுக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா சுத்தமா கொடுக்காது. 10 பைசா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 10 பேர் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு டவுட் கேட்பாங்க, இன்னொருத்தருக்கு டவுட் வரும். ஆனால் இது டவுட் வரும். ஆனால் ஒருவேளை நம்ம கேட்கிற டவுட் தப்பா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். கரெக்டா? எண்ணங்கள் உருவாகும். அது ஃபியர் ஆகும். 10 பேருக்கு முன்னாடி இந்த டவுட்டை கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபியர் கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒன்னு ஃபியர், இன்னொன்னு கிரீடு. சரியா? அதாவது பேசிக்கா உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேனே. மார்க்கெட் ஒரு இடத்துல மேல போய்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, இது வந்து ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. ப்ராஃபிட்ல ரன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கிரீடை கொடுக்காது. சரியா? எப்படி கிரீடை கொடுக்காது. இது வந்து உங்களுக்கு ஃபியரை கொடுக்கும். பரவாயில்ல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற ஃபியரை கொடுக்கும். இல்ல மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. 99% ஆஃப் த ட்ரேடர் இங்க தான் தப்பு பண்றாங்க. நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. 500 ரூபாய் மைனஸ் ஆகுது, 1000 ரூபாய் மைனஸ் ஆகுது. இந்த இடத்துல உங்களுக்கு கிரீடு கொடுக்கும். ஏன் அதை கிரீடுன்னு சொல்றோம்? ஆட்டோமேட்டிக்கா பவுன்ஸ் பேக் ஆகி மேல வந்துரும். இல்ல வந்துரும், இல்ல வந்துரும், இல்ல வந்துரும் சொல்லிட்டு ஹோல் டே நல்லா கீழே போற வரைக்கும் அன்டில் எக்ஸ்பைரி 0 வர வரைக்கும் வச்சிருப்பான். அதுதான் கிரீடு. சரி, அப்போ மார்க்கெட்ல 2 விஷயம் தான் கிரீடு. நான் இப்பவுமே நிறைய ட்ரேடர்ஸா பாக்குறேன். நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பாக்குறேன். என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 10-15 இண்டிகேட்டரை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க இண்டிகேட்டர் செக்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன அடிச்சாலும் சரி, நீங்க சும்மா XYZன்னு அடிச்சாலும் அதுக்கும் இண்டிகேட்டர் வரும். இந்த சரி, சும்மா XYZன்னு அடிச்சாலும் வரும். ஏ அப்படின்னு அடிச்சாலும் வரும். நான் சொல்றேன் இல்லையா, ரியாலிட்டி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாருமே மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிட்டு வந்துருப்போம். கரெக்டா மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா RSI இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டாக எல்லாருக்குமே இந்த இண்டிகேட்டர் இப்போ மூவிங் ஆவரேஜை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவு போற மாதிரி போயிருக்கும். அது மாதிரி சூப்பர் ட்ரெண்ட் போட்டிருப்பீங்க. சூப்பர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி சூப்பர் ட்ரெண்ட்ல இண்டிகேட்டர் காமிக்கும் போது கிரீனா காமிக்கும் போது பை எடுக்கிறதும், அதை ரெட்டா காமிக்கும் போது செல் எடுக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி இருந்திருப்போம். கரெக்டா? எல்லாம் புரிஞ்சுங்க. பேசிக்கா இங்க இருக்கிற இண்டிகேட்டர் வந்து ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் இன்னொரு இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. கரெக்டா? இப்போ மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் சூப்பர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு MACD பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு RSI பேஸ் பண்ணி தான் ATR. சரியா? அப்போ நீங்க 10-15 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டு அது பேர் அனலைசிஸ் சொன்னீங்க அப்படின்னா நீங்க பண்றது பேரு அனலைசிஸ் கிடையாது. தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க 10-15 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டீங்க. ஒரு 16-17 இண்டிகேட்டர், வால்யூம், RSI, ஸோ மூவிங் ஆவரேஜ், சரியா, ஒரு 2 EMA, 20 EMA, 10 EMA, சரி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நிறைய போடுறாங்க. கிட்டத்தட்ட 2000-3000 வியூஸ் எல்லாம் போகுது இந்த ஸ்ட்ராட்டஜி பாக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. 50,000 கேபிட்டலில் 2 மூவிங் ஆவரேஜை வைத்து எப்படி 1 லட்சமாக மாற்றுவது அப்படின்னு டைட்டில் வச்சு போடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹைப்பா போய் உள்ள போய் பாக்குறதுக்கு ஆட்கள் இருக்கு. பட் உண்மையிலே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் இல்லை. உண்மையிலே உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் என்னோட டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நாளையில இருந்து இதை ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே? ஏன் இவ்வளவு விஷயம் பேசுறோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் எல்லா இண்டிகேட்டருமே 2 விஷயத்தை தான் சொல்லும். ஒன்னு பிரைஸ், இன்னொன்னு வால்யூம். இந்த 2 விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ண முடியும். ஜூன் ஒஸ்டா இருக்கு அப்படின்னா, ஜூன் அதாவது நாளைக்கு எக்ஸ்பீரியை முடிச்சுட்டு அடுத்த எக்ஸ்பீரி இருக்கீங்களா, அடுத்த செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பீரி இருக்கீங்களா, மந்த் அண்ட் எக்ஸ்பீரி மோஸ்ட் ப்ராபபிலி கரெக்டா பட்டும் பயங்கரமா இருக்கும். நான் உண்மையிலே என்னோட கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கையை கட்டிட்டு வேடிக்கை பாருங்க. மார்க்கெட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வேடிக்கை பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டு என்ன, ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் லூசிங், அதாவது 0 பண்றதுக்கு பதிலாக நான் ட்ரேடே எடுக்காம உட்காந்து கை கட்டி வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னா நான் பெரிய ட்ரேடர். இன்னைக்கெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன், என்ன ஓப்பனா சொல்றேன், 11 ஆளுக்கு ட்ரேட் எடுத்துட்டு 2 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி SL வாங்கியிருக்கேன். ஐயா, எப்படியா 2 மணி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி நல்லா இருக்கல கேட்கறதுக்கு. 11 மணி எங்க இருக்கு, 2 மணி எங்க இருக்கு. இந்த பேஷன்ஸ், ஓகே, இந்த பேஷன்ஸ் எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையே வராது. ட்ரேடர்ஸ்ல எல்லா மக்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனையே வராது. பஸ்ல போகும்போது சண்டை, அங்க சண்டை, இங்க சண்டை, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, ஏத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வராது, சேட்டை பண்ண மாட்டோம். ஏன்னா கையை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குறோம். ஏன்னா இங்க வந்து உங்க கோவத்தையோ இல்லை உங்க அக்ரெசிவோ காமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் 0 ஆயிரும். ஸோ இருக்கிறதுல பொண்ணான விஷயம் ஒரு ட்ரேடருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல். சரி, அப்போ உங்களுடைய கேபிட்டலை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட் பண்ணுங்க. கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ண தெரிஞ்சுக்கங்க. கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சின்னதா ஒரு ரிட்டர்ன்ஸ் லைக் 1% மந்த்லி 2% ரிட்டர்ன்ஸை கேதர் பண்ணுங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிங்க. ஓகே, இதை வந்து உங்களால தனியா பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வாங்க டீமா சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத அப்டேட்டு. இந்த செஷன் வந்து
1-to-1 தான் இருக்க போது. பேசிக்காக குரூப் சிஸ்டமில் போகிறதில்ல. இது வந்து இப்போ 1-to-1 எடுக்கும்போது எனக்கு ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்? இப்போ 3 பேர் கேட்டாங்க அப்படின்னா 3 பேரும் அட் அ டைமில் 1-to-1 ஒரே டைமில் கேட்டாங்கன்னா இதில் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்போ உங்களுடைய டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இதை வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 hour ப்ரியாரா சரி 3:30 மேலே ஒரு 1 hour ப்ரியாரா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு 2:30 2:45 எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த டைம் வச்சுக்கோ. இல்லை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு வந்து 8 மணிக்கு தான் முடியும் அப்படின்னா நைட் 8 மணிக்கு மேலே வச்சுக்கோ. இல்லை வந்து உங்களுக்கு 10 மணிக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு மேலே அதாவது 12 மணி வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது 3 to 12 மணி வரைக்கும் நான் அவைலபிலிட்டி உங்களுக்காக கொடுக்குறேன். பட் இது வந்து ஃப்ரீயா பண்ண போறோம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயா பண்ண போதில்லை. ஒரு மினிமம் பேமெண்ட் வச்சு தான் பண்ண போறோம். இந்த செஷன் வந்து ஒரு ஆளுக்கு 4 weeks அப்படிங்கிற டைப்ல இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு வீக்ல எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. இப்போ 4 weeks அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்ல இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லை, இது வந்து யார் எடுக்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜில என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற அனலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜியே இல்லை அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை சொல்லிக் கொடுறதுக்கும் நம்மகிட்ட கிளாஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரி, கிளாஸ் இருக்கு. அண்ட் திஸ் கிளாஸ் வில் நாட் ப்ரொவைட் எனி கேரண்டி ரிட்டர்ன்ஸ். இட் வில் ப்ரொவைட் ஒன்லி ஸ்கில் டெவலப்மெண்ட். சரி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன்னா இது லாங் டேர்ம் பிசினஸ். நீங்க லாங் டேர்மா பண்ணால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இப்போ லாங் டேர்மா பண்ணா ஸ்டாக்ல பண்ணணுமா ராகுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஸ்டாக்ல பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ஷனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்டாக்ல பண்ணணும் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டீட்டெயில் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏன் அந்த ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை பற்றி தெரியாமல் நான் ஸ்டாக்ல வெறும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவேன் லாங் டேர்மா அப்படின்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர். கரண்ட் சினாரியோல இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர் தான். ஏன்னா மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ நிறைய நியூஸுக்காக வெயிட் பண்ணுது மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியாக்ட் பண்ணல, பட் மார்க்கெட்டை வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு இல்லை நான் இதையும் மீறி ஒரு 10-15 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடுவேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு 10 டெலகிராமில் இருக்கேன் அப்படின்னீங்கன்னா 10 டெலகிராம் 10 குரூப்பில் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் வாஷிங் அவுட் யுவர் கேபிட்டல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 10 டெலகிராமில் இருக்கீங்க. இந்த 10 டெலகிராமையும் எதுக்காக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் கால் கொடுக்குறாரா ஒருத்தர் புட்டு கொடுக்குறாரா, ஒருத்தர் கால் கொடுக்குறாரா ஒருத்தர் புட்டு கொடுக்குறாரா, யார் என்னென்ன ட்ரேட் கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்க என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு வாட்ச் பண்ணுறீங்க. ஈவன் தோ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்க மைண்ட் செட்டுக்கு இப்போ உங்க மைண்ட் செட் புட்டுன்னு சொல்லுதுன்னா அதே மாதிரி ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவரை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இது பேர் அனலைசிஸா? இது ஒரு ட்ரேடருக்கு அழகா கிடையாது. ஒரு ட்ரேடர் அப்படிங்கிற வந்து அனலைஸ் பண்ணணும், அதை வந்து ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணணும். ப்ராஃபிட்டா உங்களால கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால முடியாது. இது வந்து மார்க்கெட் தான் டிசிஷன் பண்ணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க சொல்றது தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம் தப்பு, அதனால அது ப்ராஃபிட்டா கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது அங்க ரியாலிட்டி. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜூன் மாசம் சைலண்டா இருங்க. ஜூலை ஒஸ்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மதிக்கல யாரும். ஸோ மதியாதோர் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிறது தான் கணக்கு. கரெக்டா? அப்ப அதே மாதிரி தான். ஸோ ஜூலை ஒஸ்டா இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். பர்சனலாக பழகிற நண்பர்களுக்கு சோஷியல் மீடியாவில் அப்டேட் வராது என்பதை தாழ்மையுடன் கூறிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.